வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பை நெட்வொர்க்கை பற்றி தான் ஒரு முக்கியமான அப்டேட். பை நெட்வொர்க் மெயின் நெட் வந்து இந்த 2024 இன்னும் ஒரு முடிகிறதுக்கு ஒரு 6 மந்த்து கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த 6 மந்த்துக்குள்ளே வந்து பை நெட்வொர்க் வந்து லான்ச் பண்ணப்படும், அதாவது மெயின் நெட்வொர்க் வந்து லான்ச் பண்ணப்படும் என்று சொல்லப்படுது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க கடைசி அப்டேட்டின் படி பார்த்தீங்கன்னா இந்த பை டே என்று அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இந்த வருஷம் தான் கடைசியாக செய்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது முடிஞ்சுது. ஸோ இனி வந்து இந்த பை டே வந்து வராது என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரும், அதை மீனிங் அதாவது லான்ச் பண்ணால் மட்டும்தான் வரும் என்று சொல்லியிருக்காங்க. அதால் மேக்ஸிமம் இந்த வருஷம் எண்ட் இல்லை நெக்ஸ்ட் இயர் ஒரு 6ஆம் மாதம் ஜூலைக்குள்ளே மேக்ஸிமம் இந்த பை நெட்வொர்க் வந்துடும் என்று தான் நான் நினைக்கிறேன். பட் கடைசியாக வந்து அப்டேட்டின் படி பை நெட்வொர்க்கோட ஓப்பன் மெயின் நெட் வந்து 2024 டிசம்பருக்குள்ளே வரும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்று இதான். ஒரு பை கோயின் ப்ரைஸை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள், இன்றைக்கி என்ன விலை போகுதுண்டு. ஸோ கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் வந்து எவ்வளோ இதுன்றது காட்டுறேன்னு பாருங்கள். பட் இன்னும் இந்த கோயின் வந்து லிஸ்ட் பண்ண படலைன்றதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. லிஸ்ட் பண்ணாமல் இந்த கோயின் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி என்ன மாதிரி இருக்குதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். 36.5 கிட்ட போகுது. $36.5 கிட்ட போகுது ஒரு பை கோயின் ப்ரைஸ் இன்றைக்கு. ரைட், இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து $314 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க லிஸ்ட் பண்ணுற டைம். எங்களுக்கு அது தேவையில்லை. பட் ரீசெண்டாக 1 மந்த்துக்குள்ளே $42 வரைக்கும் போனது, போயிட்டு பிறகு வந்தது. இப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா $36 இருக்குது. ஸோ உங்கள்ட்ட ஒரு 10 பை கோயின் இருந்தாலே காணும், நீங்கள் $360 சொந்தக்காரராக இருப்பீங்க. $360ண்டா ஸோ 360 தர ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $300 வச்சுக்கொள்ளுமே. இப்போ கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா காசு உங்களுக்கு கிடைக்கும். ரைட், அதாவது நீங்கள் ஒரு 10 பை கோயின் இருந்தால். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு 1000 கோயின் இருக்குது. பட் அதில் இப்போ மெயின் நெட் வரக்குள்ளே அடுத்தது வெரிஃபிகேஷன் இப்படியெல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு 1000 கோயின் இருக்குதுன்னு வைங்க. ஸோ இப்போ 1000 கோயின்ண்டா நான் உங்களுக்கு இதில் கால்குலேஷன் காட்டுறேன்னு பாருங்களேன். 1000 கோயின், ஓகே. ஒரு கோயின் ப்ரைஸ் வந்து இந்தியன் ப்ரைஸுக்கு காட்டுறேன். $36ண்டா $3600 எனக்கு வரும். ஓகே, ஸோ $3600 ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு கன்வெர்ட் பண்ணினா கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 1,08,00,000 வரும். ரைட், இப்போ ஒரு 1000 கோயின் வச்சுருக்கிறாங்களுக்கு. ஸோ ஆனால் சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா 5000 கோயின் 10,000 கோயின் எல்லாம் வச்சுருக்குறாங்க. சிலர் வந்து வாங்குகிறாங்க ஆன்லைனில். அப்படியெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க, வாங்காதீங்க, விற்காதீங்க, வச்சுக்கொள்ள. இந்த வருஷம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் நேரத்தோடையே சொன்னேன் பை நெட்வொர்க்கில் எவ்ரிடே வந்து மைனிங் செஞ்சு கொண்டு இருங்க. அது வந்து விட்டுட்டு போக மாட்டாங்களே, ஏன்னா அவங்களுக்கும் வந்து பெரிய கம்யூனிட்டி உண்டு. அது பை கோயினாக தான் தர்றாங்க, பை டோக்கன் இல்லை. இப்போ நாங்கள் இப்போ செய்யணும் ஹம்ஸ்டார் இந்த ஆன்லைன் டெலிகிராமில் செய்கிறதெல்லாம் டோக்கன். என்னென்னா அது டோக்கன் மீனிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு டோக்கன் வர்றதுக்குரிய ரீசன் அது வந்து டோன் நெட்வொர்க் இல்லாட்டி சொலானா இல்லை வேறு நெட்வொர்க்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த பை கோயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் பிளாக் செயினில் தான் அவங்க வரப்போகிறாங்க. பை நெட்வொர்க் வந்து அவங்களோட ஓன் பிளாக் செயினில் வர்றாங்க. ஸோ ஒரு கோயினை வந்து எப்படி அது கோயின் டோக்கன் வந்து பிரிக்கிறேன்டா அவங்க ஓனாக ஒரு பிளாக் செயின் வச்சுருந்து வச்சுருந்தாங்கண்டா அதை அவங்க டோக்கன் என்று சொல்லாமல் கோயின் என்று தான் சொல்லுவாங்க. இப்போ பிட் கோயின், ஓகே. எத்ரியம் வந்து எத்ரியம் நெட்வொர்க், எத்ரியம் கோயின், சரியா. ட்ரோன் வந்து ட்ரோன் நெட்வொர்க்கில் தான் ரன் ஆகும். அதே மாதிரி ட்ரோன் கோயின் என்று தான் சொல்லுவோம். பட் ஷிபா இனு எல்லாம் வந்து ஒரு டோக்கன். ஓகே, ஷிபா இனுவோ அல்லது மற்ற மீம் டோக்கன் எல்லாம் வந்து டோக்கன். ஓகே, அவங்க வந்து வேறு நெட்வொர்க்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. பிஎன்பி இருக்குது தானே, பிஎன்பி அது வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறதால பிஎன்பி ஒரு கோயின். ஓகே, அதே மாதிரி தான் பை வந்து அவங்களுக்கு வந்து சொந்தமான ஒரு பிளாக் செயினில் தான் வரப்போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு கோயினாக தான் வருது. ஸோ அதனால் இப்போ நாங்கள் மைண்ட் பண்ணுற டெலிகிராமில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸாக தான் ஏர்ன் பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் 1 லட்சமோ இல்லை 10 லட்சமோ 1 கோடி பாயிண்ட்ஸ் வச்சுருந்தோம்னா அதை வந்து 100 பிரித்து 100 பாயிண்ட்ஸுக்கு ஒரு கோயின் இல்லாட்டி 1 லட்சம் பாயிண்ட்ஸுக்கு வந்து ஒரு கோயின் இல்லை ஒரு டோக்கன் இந்த மாதிரி தான் எங்களுக்கு கிடைக்கும். பட் பையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை கோயின் வச்சுருக்கீங்களோ, இப்போ நான் சொன்ன மாதிரி 1000 கோயின் இல்லை ஒரு 10 கோயின் வச்சுருக்கீங்கன்னா 10 வந்து உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் கோயினாக தான் முழுசாக கிடைக்கும். அது அப்படியே உங்களுக்கு கோயினாக தான் வரும். இப்போ என்கிட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 காட்டுது. ஓகே, ஒரு அக்கௌண்ட் வந்து இந்த ஆல்ரெடி பிளாக் ஆகிட்டு அதை மிஸ் பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறம் இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி தான் நான் இது செஞ்சேன்னா இதில் ஒரு 1000 இருக்குது. பட் 1000 வராது. ஏன்னா நான் சில பேரை ரெஃபர் பண்ணினேன், அவங்க வெரிஃபை பண்ணலை. வெரிஃபை பண்ணினா தான் அதுவும் வந்து எனக்கு வரும் மெயின் நெட் வரக்குள்ளே. ஸோ அப்போ எனக்கு ஒரு 600-700 கோயின் வருதுண்டா
அது வந்து 600, 700 காயினா தான் எனக்கு வரும். அது பெர்சன்டேஜ் படி பாயிண்ட்ஸா வராது. ஸோ உங்களுக்கு அது வடிவா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து இதுக்கு ஒரு ரெஃபரல் கோட குடுக்கணும். குடுத்தீங்கன்னா தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள இப்ப நான் என்னுடைய ரெஃபரல் கோட் வந்து இந்த வீடியோக்குள்ளயும் குடுத்துருக்கேன், டெலிகிராம்லயும் குடுத்துருக்கேன். நீங்க அந்த கோட குடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25% ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அதே அதே மாதிரி உங்களோட லிங்கை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் கொடுத்து அந்த கோடை கொடுத்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள உங்களுக்கும் திருப்பி இன்னொரு 25 கூடும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எவ்வளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ, ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு விரைவாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ கூட பரவாயில்ல, வழி இருக்குது. ஒரு 10 காயின் இல்லாட்டி ஒரு 100 காயினாவது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 100 காயினாவது ஏர்ன் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. நீங்கள் எவ்ரிடே 24 ஹவர்ஸுக்கு ஒருக்க இந்த மைனிங்கை ஆக்டிவேட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ரைட். இதில் வந்து டச் பண்ணி ஆக்டிவ் பண்ணோன்னே இது க்ரீன் கலரில் மாறும். டைம் முடிய திருப்பி ஆக்டிவ் பண்ணுங்கள். ஓகே. ஆக்டிவ் பண்ணிவிட்டு வரக்குள்ளே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் எல்லாம் செஞ்சு நீங்கள் விட்ரோவல் எடுக்கிறதுக்கு விரைவில் சந்தர்ப்பம் இருக்கும். ஓகே. இதில் வந்து இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது மெயின் நெட்ன்றது பாருங்கள். சாரி, மெயின் பையன்றது இதை கிளிக் இல்லை இதாக இருக்குது. ஓகே. ஓகே, இந்த இருக்குது மெயின் நெட். ஓகே, இந்த மெயின் நெட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதாவது நீங்கள் வெரிஃபை பண்ணினதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ மெயின் நெட்டுக்கு கிடைக்கும் என்ற எல்லா டீட்டெயிலும் இதுக்குள்ளே பார்த்துக்கொள்ளலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆக்டிவ் இல்லாமல் இருந்தாங்கன்னா அதில் வந்த இன்கம் எல்லாம் உங்களுக்கு ஹோல்டில் தான் இருக்கும். ஃப்யூச்சரில் என்ன அப்டேட் வருதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை டு டே என்ற ஒரு ஆப்ஷனில் உங்களுக்கு சில ஏர்னிங் ஆப்ஷன்கள் தருவாங்க. ஸோ இதை டாஸ்க்குகள் இருக்குமாண்டா இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் டே இதை. ஸோ 2 டே சேலஞ்சுன்றதை தந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாமாண்டா கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு எதுவும் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பட் யாரும் உங்களோட அசட்டை வந்து லொக் பண்ணணுமென்ற ஒரு ஆப்ஷன் தந்தாங்கன்னா லொக் பண்ண விடாதீங்க. லாங் டேர்முக்கு நீங்கள் லொக் பண்ண விட்டிங்கன்னா அது உங்களுக்கு இவங்க மெயின் நெட் லான்ச் பண்ணினோடனே ரிலீஸ் பண்ணிடாமல் போயிடும். அதனால் லொக் பண்ண விட வேணாம். மெயின் நெட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. அடுத்தது வந்து இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சில விஷயங்கள் இதில் அப்டேட்டுகள் வரும். ஒரு சோஷியல் மீடியா மாதிரி அப்டேட்டுகள்லாம் வரும். நிறைய விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணுவாங்க. இதை பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்ரிடே இதை ஓப்பன் பண்ணி இந்த பையை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 காயின் டார்கெட் பண்ணிக்கொள்ளுங்க. 100 காயினாவது இது மெயின் நெட் லான்ச் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் கலெக்ட் பண்ண பாருங்கள். ஸோ 100 காயின் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு காயின் வந்து $36 இந்தியன் ப்ரைஸ்ன்னு பாருங்கள். $36 100 காயினுக்கு வந்து உங்களுக்கு $3600 கிடைக்கும். ஸோ $3600 கிட்டத்தட்ட 300 படி பார்த்தா உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா காசு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் 100 காயின் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 100 காயினையும் உடனே வந்து தரப்போகிறதும் இல்லை. ஸோ அவங்க பெர்சன்டேஜ் வைஸாக தான் தர சான்ஸும் இருக்குது. ஏன்னாண்டா அவங்க ஒரேடியாக தந்துட்டாங்கண்டா 100 காயினையும் உங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கு லிஸ்ட் பண்ணுறாங்கண்டா நாளைக்கே தந்துட்டாங்கண்டா அதில் என்ன நடக்குமெண்டா உங்களுக்கு வந்து தந்துட்டா இதில் ப்ரைஸுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, விற்றுருவீங்க. அப்போ நீங்கள் விற்கக்குள்ளே அதில் ப்ரைஸ் வந்து எல்லோரும் விற்க தான் பார்ப்பாங்க. விற்கக்குள்ளே அந்த ப்ரைஸ் வந்து டக்குன்னு டவுன் ஆகிடும். அதுக்காக பெர்சன்டேஜ் வைஸாக தான் தருவாங்க. ஒரு 5%, 1%, 2%, ஒரு வருஷம் வரைக்கும் அப்படி இழுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை எடுத்து ஏர்ன் பண்ணுறது பார்ப்போம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக மைனிங் செஞ்சு கொண்டு வரோம். பேர் இதை விட்டு ஒதுங்கியும் இருக்கிறாங்க. ஸோ 5 இயர்ஸாக யாருமே தொடர்ந்து செய்ய சான்ஸ் இல்லை. கொஞ்சம் விட்டு செஞ்சு இப்படி செய்கிறார்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்களே மிஸ் பண்ணாமல் இந்த மைனிங் எண்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த வருஷத்துக்குள்ளே இல்லை அடுத்த வருஷம் 6 மாதத்துக்குள்ளே சரி இது எண்ட் ஆகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு 100 காயினாவது இதில் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் உண்டு. இதில் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. எதுவும் டவுட் இருக்குமாண்டா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற அப்டேட்டுகள் விரைவில் வரும், அதுகளையும் பார்த்துக்கொள்ளுங்க. இனி தொடர்ந்து வீடியோஸ் வரும். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குமாண்டா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பினவங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து டவுனில் இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு டெலிகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.